ஜூலை மாத தொடக்கத்தில் இங்கிலாந்தில் நடந்த பொது தேர்தலில் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சியை ஆட்சியை பிடித்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் கீர் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஆட்சி அமைத்து சுமார் 3 வாரங்களே ஆகும் நிலையில் ஒவ்வொரு துறையின் நிலைமை எப்படி இருக்கிறது என அரசு துறை வாரியான பகுப்பாய்வை புதிய அரசு மேற்கொண்டு உள்ளது. அப்படி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில்தான் இங்கிலாந்து நாட்டின் பொருளாதாரம் திவாலாகும் நிலையில் உள்ளதான அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை இந்த அளவுக்கு மோசமடைய ரிஷி சுனக் தலைமையிலான அரசுதான் காரணம் என தொழிலாளர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பொருளாதாரம் பற்றிய அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இங்கிலாந்து அமைச்சர் பாட் மெக்ஃபேடன் முந்தைய அரசு நிதிநிலையை எந்த இடத்தில் விட்டு சென்றுள்ளது என்ற உண்மையை பொதுமக்களிடம் சொல்ல நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என கூறியுள்ளார். மேலும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வந்துள்ளனர். பிரிட்டனை சரி செய்வதற்கான நேரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் கட்சி வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் முன்னதாக ஆட்சி பொறுப்பில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கு பண வரவை உறுதி செய்யாமல் பல்வேறு திட்டங்களுக்கு பணம் செலவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் சர்வதேச அச்சுறுத்தல்களும் போர் பதட்டங்களும் அதிகரித்து வரும் சூழலில் ராணுவ பராமரிப்பில் கவனம் செலுத்தாத அலட்சிய போக்கும் விமர்சனத்துக்குள்ளாக்கியுள்ளது. தேசிய சுகாதார மையத்தின் நிலைமை மோசமடைந்துள்ளதோடு பல லட்சம் பேர் சிகிச்சைக்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கால்வாய் மூலமாக இங்கிலாந்துக்குள் வருபவர்களை தடுப்பதாக கூறி பல மில்லியன் டாலர்களை கன்சர்வேட்டிவ் கட்சி செலவழித்தாலும் 2023ஆம் ஆண்டை விட 9% அதிகமான மக்கள் கால்வாய் வழியாக நாட்டினுள் நுழைந்துள்ளது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நிலைமையை சீர் செய்ய வரி ஏற்றம் இருக்கலாம் என புதிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு இங்கிலாந்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அப்படியே வரி ஏற்றினாலும் சரிவில் உள்ள பொருளாதார நிலைமையை உடனடியாக சரி செய்ய முடியாது என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.